ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவனசி சோலா. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 7.5 kV ஆஃப் கிரிட் சோலார் செட்டப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அது பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் இது. எந்த இடத்துல நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, சென்னை போரூரில் ஜெய்சக்தி இண்டஸ்ட்ரீஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி அதோடைய ஆஃபீஸ் செட்டப்புக்கு வந்து நம்ம வந்து இந்த ஆஃப் கிரிட் சோலார் செட்டப் வந்து இன்ஸ்டால் பண்ண வந்திருக்கோம். கம்பெனி வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரீட் தள்ளி இருக்குது. அந்த ஒரு ஸ்ட்ரீட் தள்ளி இருக்கிற இந்த ஆஃபீஸ் செட்டப்புக்கு நம்ம வந்து இந்த 7.5 kV ஆஃப் கிரிட் சோலார் செட்டப் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் ரெக்கமெண்ட் பண்ணது நம்ம ரெக்கமெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆன் கிரிட் தான் ரெக்கமெண்ட் பண்ணது. அதில் ஒரு சில இந்த பிரச்சனை இருக்கிறதுனால கஸ்டமருக்கு வந்து ஆஃப் கிரிடே வந்து போதுன்ட்டார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு நம்ம சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 7.5 kV இன்வெர்ட்டர் போட்டு 6.6 கிலோவாட்டுக்கு பேனல் வந்து ரெடி பண்ணி நம்ம கொடுக்கறதுக்காக நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதோட ஒர்க் தான் இந்த டீட்டெயிலான வீடியோ இதில் பார்க்க போகிறோம். கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டடான செட்டப்பு, எனக்கு வாரண்டிலாம் நல்லா இருக்கணும், எனக்கு சர்வீஸ் இஷ்யூ எதுவும் வரக்கூடாதுனால கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லூமினாஸ் பிராண்ட் நம்ம வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். சப்போஸ் ஏதாவது வந்து பிரச்சனைனாலும் வித்தின் 48 ஹவர்ஸில் வந்து கம்பெனி சைட்லேருந்து லூமினாஸ் கம்பெனி சைடே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இதில் எப்படி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருன்னா, ஒரு ஜிஐ ஸ்ட்ரக்சர் 5.5 ஃபீட்டு, லோவர் சைடு வந்து 5.5 ஃபீட்டும் ஹையர் சைடு வந்து பாருன்னா 8.5 ஃபீட்டு போட்டு நம்ம வந்து 12 பேனல் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது ஜிஐ ஹைரே ஸ்ட்ரக்சர். இது வந்து ப்ரீ கேல்வனைஸ்ட் ஹைன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பாருன்னா மொத்தம் பாருன்னா இதில் 12 பேனல் வந்து நம்ம வந்து 2 ஸ்ட்ரிங்காக பிடிச்சிருக்கோம். 2 ஸ்ட்ரிங்கானா வந்து 6 பேனலாக பிரித்து அதோட செப்பரேட்டான ஒயரிங் எடுத்துன்னு போயிட்டு நம்ம 2 ஸ்ட்ரிங்காக வந்து இன்வெர்ட்டருக்கு வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட்டாக பண்ணால் நாங்கள் வித்தின் 1 டேல வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்து நம்ம மெட்டீரியலாக வந்து இறக்கி வச்சாச்சு. இப்போ இறக்கி வச்சுட்டு அடுத்த நாள் வந்து மெட்டீரியலுக்கு வந்து, அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரு, கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம வந்து பேனல் எடுத்துன்னு போயிட்டு ஸ்ட்ரக்சர் வச்சு இன்ஸ்டால் பண்ணி ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இன்வெர்ட்டர் பேட்டரி வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். வித்தின் 1 டேல முடிச்சிருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம என்னோட சேர்த்து 5 பேர் வந்தோம். வந்துட்டு வித்தின் ஹாஃப் டேல பார்த்தீங்கன்னா பேனல் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு ஏற்றி ஸ்ட்ரக்சர் வந்து ஆங்கர் பாஸ்னர் பண்ணி பேனல் வந்து ஃபிட்டிங்லாம் பண்ணியாச்சு. நம்ம சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கூட இந்த 3 பேர் வந்து கீழே போய் இன்வெர்ட்டர் பேட்டரி வந்து ரெடி பண்ண சொல்லியாச்சு. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய டெக்னீஷியனும் பார்த்தீங்கன்னா பேனலுக்கான ஸ்ட்ரிங்கில் ஒயரிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 ஸ்ட்ரிங்காக பிடிச்சிருக்கோம். சீரிஸ் பண்ணி MC4 கனெக்டர்லாம் போட்டு ஒயரிங் பண்ணி அழகாக வந்து ஒயருக்கான பைப்பிங்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் வந்து இவ்வளோ செலவு பண்ணனால அவருக்கு ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கஸ்டமருக்காக 3 எர்த்திங் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து லைட்னிங் அரஸ்ட் எர்த்திங்கு, டிசி எர்த்திங், ஏசி எர்த்திங், மொத்தமாக டோட்டலாக 3 எர்த்திங் பண்ணி அந்த ஒயர் எதுவுமே வெளியே தெரியாத அளவுக்கு பழுப்பு போட்டு அழகாக நீட்டாக வந்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஏன்னா கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து எது பண்ணுறீங்களோ இல்லையோ எனக்கு வந்து ப்ராப்பரான எர்த்திங் வேணும்னு சொல்லிட்டு கஸ்டமர் வந்து இது அவரே கேட்டார். அதனால் பார்த்தீங்கன்னா செப்பரேட் எர்த்திங் 3 எர்த்திங் வந்து கம்பல்சரியாக நாங்கள் வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ பேனலோட ஒர்க்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகியாச்சு. இன்வெர்ட்டர் பேட்டரி ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ என்ன, இன்வெர்ட்டர் பேட்டரிக்கான கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். இன்வெர்ட்டர்லேருந்து பேட்டரிக்கான கனெக்ஷன் வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டு, அவுட்புட்டு, பேனலோட கனெக்ஷன் இதெல்லாமே கொடுத்துட்ருக்கோம். பேட்டரி வைஸ் பார்த்தீங்கன்னா லூமினாஸில் 150H பேட்டரி 8 பேட்டரியும், அதேமாரி பார்த்தீங்கன்னா லூமினாஸில் 7.5 kVA சோலார் வெட்டர் ப்ரோ அப்படின்ற 96 வோல்ட் 7.5 kV 96 வோல்ட் அப்படின்ற மாடல் வந்து நம்ம போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 டன் 2 ஏசி, அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 சிஸ்டம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 10 டியூப் லைட் வந்து ரன் ஆகிற மாரி கேட்டிருந்தாங்க கஸ்டமரு. அதனால் இந்த செட்டப் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமரோட டே டைம் யூசேஜ், ரெகுலர் யூசேஜ் எப்படின்னா, காலையில் 10 மணிக்கு ஆஃபீஸ் திறந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா 6 to 7, அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 7 மணி இருக்கும் அந்த ஆஃபீஸ் வந்து இருக்கும். அப்படின்னு பார்க்கும்போது வெறும் டே டைம் யூசேஜ்னு சொல்கிறதுனால கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 200க்கு பதில் 150 தான் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். 150H பேட்டரி 8 பேட்டரி போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். சப்போஸ் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து 200H பேட்டரியாக போட்டு கொடுத்துடலாம். நம்ம அது மட்டும் இல்லாமல் இன்வெர்ட்டருக்கு வந்து தேவையான ACDB, DCDB எல்லாமே ப்ராப்பராக வந்து செட் பண்ணி கொடுத்தாச்சு. லோட் டெஸ்ட்டும் பண்ணியாச்சு. எல்லா லோடும் அட் டைமில் ரன் பண்ணி காமிச்சாச்சு. எந்த ஒரு ஓவர்லோடும் இல்லாமல், வோல்டேஜ் ட்ராப்பும் இல்லாமல் எல்லாம் பக்காவாக ரன் ஆகிட்டுருக்கு. இந்த செட்டப் போட்டு கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகுது. 4 மாதத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு எந்த இஷ்யூவும் வரல, ப்ராப்பராக ரன் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டாண்டு மட்டும் பார்த்திங்கன்னா பேட்டரிக்கு வந்து ஸ்டாண்டு வந்து ரெடி பண்ணி கொடுக்க சொன்னார். அதையும் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது போல் ஒரு சோலார் செட்டப் என்ன தேவைப்படுனா நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட நம்பர் வந்து இந்த ஸ்க்ரீனில் ரன் ஆகிட்ருக்கோம். இந்த வீடியோக்கான பட்ஜெட்டு இந்த வீடியோவில் இருக்க இந்த செட்டப்புக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன தேவைப்பட்டுன்னா கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா மோஸ்ட்லி நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து கமெண்டில் வந்து கேட்டிங்கன்னா நான் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்க ரேட்டு நாளைக்கு இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேளுங்க. அது பற்றின ஒரு டீட்டெயிலான பட்ஜெட் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் கம்ப்ளைண்ட் இப்போ சோலார் செட்டப் என்ன தேவைப்படும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.